ஆண்கள் சுய இன்பத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்வுல பாதிப்பு ஏற்படும். ஆனா பெண்கள் சுய இன்பத்துல ஈடுபட்டா அப்படி அவங்களுடைய இல்லற வாழ்வு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு எந்த தரவுகளுமே இல்லை. அதனால அது தவறு அப்படின்னு கருத முடியாது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டு அவங்க மனைவியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள்ல தலையிட முடியாது. இதனால ஒரு பெண் ஆபாச படங்கள் பாக்குறதாலயோ இல்ல சுய இன்பத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கறதாலயோ இது கணவனை கொடுமைப்படுத்துறதன் கீழே வராது. இது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. இதனால இந்த காரணத்தை வைத்து விவாகரத்து அப்படிங்கிறது வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மனுதாரர் தன்னுடைய மனைவிக்கு பாலியல் நோய் இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கார். அது மட்டும் இல்ல இன்னும் பிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய நோயும் இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இருக்கார். பாலியல் நோய் இருக்கு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படல. 2 ஆண்டுகள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஒருவேளை மனுதாரர் சொல்ற மாதிரி அவருடைய மனைவிக்கு பாலியல் நோய் இருந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா அது மனுதாரரையும் பாதிச்சிருக்கும். ஆனா அப்படி எந்த பாதிப்பும் அவருக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பாலியல் நோய் இருக்கு அப்படிங்கறதுக்கான அறிக்கையும் எதுவும் தாக்கல் செய்யப்படல. அதனால இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய மனைவிக்கு பெண்கள் சார்ந்த இதர நோய் இருப்பதா சொல்றாங்க. அப்படிப்பட்ட நோய்கள் குணப்படுத்தப்படக்கூடிய நோய்கள் தான். அதனால இவர் சொல்ற காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த காரணமுமே, அதாவது மனுதாரர் குறிப்பிட்ட எந்த ஒரு காரணமுமே விவாகரத்து பெறதுக்கான காரணங்களா இல்லை. அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிடுறோம் அப்படின்னு அந்த ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மனைவி ஆபாச படங்கள் பாக்குறாங்க, சுய இன்பத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத காரணமா காட்டி விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு நபருக்கு நீதிபதிகள் இந்த மாதிரியான ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு குறித்தான, இந்த தீர்ப்பு குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.